இந்த காலை வேளையில் உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இதுவரை இந்த நம்ம ஆலயத்தில் நடந்த ஊழியங்களில் சண்டே நான் எங்கேயுமே வெளியே போனதில்லை. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் வெளியே போகிறேன். ஒரு முக்கியமான ஒரு 2 சபையில் பேச வேண்டியது இருக்குது, கூப்பிட்ருக்காங்க. அதனால் நான் போகிறேன். தவிர்க்க முடியாத சூழ்நிலை. ஆயினும் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வாரத்தின் அறிக்கை உங்கள் எல்லாருக்குமே தெரியும். விசேஷமாக கம்மிங் ஃப்ரைடே, வர வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 6 மணி வரை நடைபெறும். சபையார் வாருங்கள். இன்று மாலை நமக்கு விசேஷித்த வாலிபருக்கான ஆராதனை நடைபெறும். வாலிப பிள்ளைங்களே பாடி ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க போகிறாங்க. நீங்கள் வந்து வாலிப பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படி இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். விசேஷமாய் இன்றைக்கி நடக்க போகிற இந்த யூத் மீட்டிங்கில் எல்லா யூத்துமே நீங்கள் பங்கு பெறணும். உங்கள் யாவரும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வரவேற்கிறேன். இம்மட்டும் கர்த்தர் நமக்கு உதவி செய்து நம்மை ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த உலகத்தில் நாம் ஒரு வெற்றியுள்ள ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ நமக்கு பரிசுத்த ஆவியானவர் அவசியம். வரும் காலங்களில் நாம் அதிகமாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் தியானிப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம் மீது வந்தாலே பைபிள் சொல்லுகிறது, யோவான் 14:26 எடுக்காதீங்க, யோவான் 14:26 பைபிள் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவனுடைய எல்லா வார்த்தைகளையும் அவர் என்ன செய்வாராம்? ஞாபகப்படுத்துவாராம். ஆமென். அப்படி போல பரிசுத்த ஆவியானவர் வந்தால்தான் அவர் என்ன செய்வார்? எல்லாவற்றையும் நமக்கு ஞாபகப்படுத்துவார். ஆமென். தேவன் நல்லவர், அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு வேதத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட மனிதனை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அவன் தேவனுடைய ஆவியை பெற்ற மனிதன். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதன் மீது வரும்போது எவ்வளோ பெரிய தாக்கங்கள் உண்டாகும், அந்த மனிதனை கொண்டு தேவன் எவ்வளோ பெரிய காரியங்களை செய்வார் என்பதை இன்னைக்கு நம்ம காலையில் தியானிக்க போகிறோம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் எல்லாருமே. ஹல்லேலூயா. God bless you all. Amen. Praise be to God. என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வேத வசனத்தின் ஆதாரமாக எடுத்துக்கொள்வோம். என்னாகமம் 14:24 நாம் பார்க்கும்போது, என்னுடைய தாசனாகிய மை சர்வன்ட் காலேப், பைபிள் சொல்லுது, வேறே ஆவி உடையவனாக இருக்கிறபடினாலும் உத்தமமாக என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காலேப் என்ற மனிதனை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் அந்த காலேப் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது பைபிள் சொல்லுகிறது, காலேபிற்குள் வேறே ஆவி இருந்ததாம், ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பிரிட் இருந்ததாக பைபிள் சொல்லுகிறது. ஆமாம், டிஃப்ரெண்ட் ஸ்பிரிட். இன்னொன்று சொல்லுது, பிஹைண்ட் ஹிம், அதாவது அவனுக்கு பின்னாடி நின்று ஏதோ ஒரு ஆவி என்ன செய்ததாம்? அவனை உந்தி தள்ளிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. ஸோ இந்த காலேபை பற்றி நம்ம பார்க்கும்போது, இவனை உந்தி தள்ளுவதற்கான ஒரு காரணம், அவனோடு கூட இந்த காலேப் என்ற மனிதனோடு கூட இருந்தது பரிசுத்த ஆவியானவர். இந்த காலேபை குறித்து சில வசனங்கள், 1 4ஆம் புஸ்தகத்தில் காலேபினுடைய ஜீனியாலஜி, வம்ச வரலாறு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் யூதா என்று வேதம் சொல்லுகிறது. 3ஆம் வசனத்தில் 3, 4, 5, 9, 18 ஆகிய வசனங்களில் இந்த காலேபுடைய பிறப்பை பற்றி நம்ம பார்க்குறோம். இந்த காலேப் யாருடைய சந்ததியிலிருந்து வருகிறார் அப்படின்னு பார்க்கும்போது, யூதாவினுடைய சந்ததியிலிருந்து வருகிறார். ஆமென். யாக்கோபுடைய 4வது மகன் ஜூதா. இந்த ஜூதா என்ற இந்த தலைமுறையிலிருந்து வந்தவர் தான் இந்த காலேப். இந்த காலேபுடைய முற்பிதாக்கள், அதாவது பார்க்கும்போது யூதாவுடைய பிள்ளை ஃபாரேஸ். இவர் யாருக்கு பிறந்தார் அப்படின்னு பார்க்கும்போது, யூதாவினுடைய மருமகள், அதாவது தாமாருக்கு பிறந்த பிள்ளை தான் இந்த ஃபாரேஸ். இந்த ஃபாரேஸுக்கு பிறந்த பிள்ளை எஸ்ரோன். இந்த எஸ்ரோனுக்கு பிறந்த பிள்ளை தான் காலேப் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த 1 4 2ஆம் அதிகாரத்தில் முழுவதுமாக நம்ம இவருடைய பிறப்பை குறித்து நம்ம பார்க்க முடியும். இந்த காலேப் உடைய எபிரேய மொழியினுடைய அர்த்தம், அந்த நாமத்துக்குரிய அர்த்தம் ஃபெய்த்ஃபுல், ஹோல் ஹார்ட்டட், அதாவது முழு இதயமாய் தேவனை நம்பக்கூடியவன் அப்படின்னு சொல்லலாம். ஃபெய்த்ஃபுல் இன் காட், தேவன் மேல் மிகவும் விசுவாசம் உள்ளவன். நம்ம இப்படி எடுத்துக்கணும்னா, விசுவாசத்துக்கு எதை சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, டாக், நாயை தான் சொல்லுவாங்க எல்லாருமே.
அந்த விதமாய் விசுவாசம் உள்ளவனாய், விசுவாசம் உள்ளவன் என்பதுதான் அந்த காலேபுடைய பேருக்கு அர்த்தம். ஆகவேதான் தேவன் என்னாகும் 14:24 இப்படி சொல்றாரு, காலேப் had an a different spirit, other spirit that was faithful in God. வேறே ஆவி என்பது அவன் தேவன் மேல் வைத்த விசுவாசம். அந்த மாதிரி விசுவாசம் யாருக்குமே இல்லை. ஆமென். அது தேவனுடைய இருதயத்தை உந்தி தள்ளி கானானுக்குள்ள கொண்டு போய் நிறுத்தக்கூடிய அளவுக்கு அவன் தேவன் மேல் விசுவாசம் உள்ளவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. ஸோ காலேபு கர்த்தர் சொல்றாரு, காலேபுக்கும் காலேபினுடைய சந்ததிக்கும் நான் கானான் தேசத்தை தருவேன் என்று சொன்னார். என்னாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது கர்த்தர் மோசேயை நோக்கி சொல்லுகிறார், நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். மோசே என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு கோத்திரத்திலும் யூதா மொத்தம் யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள், அந்த 12 பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு கோத்திரங்கள், அந்த ஒவ்வொரு கோத்திரத்திலும் ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து நீ என்ன செய்யணும் மோசஸ், அந்த நான் கொடுக்க போகிற, நீங்கள் சுதந்திரிக்க போகிற அந்த கானான் தேசத்தை நீங்க என்ன பண்ணணும், சுத்தி பார்க்கணும் அப்படின்னு அனுப்புறார். அதுல நம்ம பார்க்கும்போது 6ஆம் வசனம் 13:6 இப்படி சொல்லுது, யூதா கோத்திரத்தில் எஃப்ரோனையின் குமாரன் காலேப், இவர் யூதா கோத்திரத்தின் தலைவர். இவரும் ஸ்பையா போறார். ஆமென். ஸ்கவுட்டா போறார், சுத்தி பார்க்க போறார், வேவு பார்க்க போறார். அதுல இவரும் ஒருத்தர். இந்த கோத்திரத்தில், யூதா கோத்திரத்தில் காலேப் என்ற ஒரு மனிதன், அவரும் போறார். அவர் என்னாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 27, 28, 29 சொல்லுது, அவர்கள் மோசேயை நோக்கி போய் சுத்தி பார்த்துட்டு எல்லாருமே ரிசல்ட் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள். கேளுங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஜோஷுவாவையும் காலேபையும் தவிர மற்ற 10 பேருமே நெகட்டிவ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. என்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே, அந்த ஜனங்கள், அந்த கானான் தேசத்தில் இருக்கிற ராட்சசர்கள் மிகவும் பலவான்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இவர்களோடு கூட இருக்கிற தேவன் எவ்வளவு பலமுள்ளவர் என்ற அந்த விசுவாசமும் அந்த நம்பிக்கையும் இந்த ஜனங்களுக்கு இல்லாததினாலே தன்னுடைய கண்களுக்கு புலப்படக்கூடிய, தன் கண்களுக்கு தெரிகிற அந்த ஜனத்தனுடைய வல்லமையை பார்த்தார்கள். இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை, நீங்க உலகத்தில் இருக்கிற எதையுமே பார்த்து பயப்படக்கூடாது. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். ஸோ பைபிள் சொல்றது, பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். அங்கே அமலேக்கியர் இருக்கிறாங்க பாருங்க. அமலேக்கியர்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏசாவுடைய ஜெனரேஷன். இந்த அமலேக்கியர்கள் எப்போதுமே தேவ ஜனங்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடியவர்கள். ஆமென். இப்போ யார் கூட கூட்டம் கூடி இருக்கிறாங்கன்னா, கானான் தேசத்துக்குள்ள போய் இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாய் கூடியிருக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஏத்தியரும் எஃபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள். 31ஆம் வசனம் இப்படி சொல்லுது, அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, அதாவது எல்லாரும் கூட போய் வந்தவங்க, நாம் போய் வந்த அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள். ஆமென். ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டுமானால் உங்க பலத்தை நீங்க சார்ந்து இருக்கவே கூடாது. நீங்க கர்த்தருடைய பலத்தை மட்டும்தான் நீங்க சார்ந்து இருக்கணும். அப்படி சார்ந்து இருக்கும் போது மட்டும்தான் நீங்க ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்த்திருக்க நம்மாலே கூடாது. ஒன்று சொல்ற, சில விஷயங்கள் எதிர்க்க நம்மாலே கூடாது, ஆனால் நம்மோடு கூட இருக்கிற தேவனாலே கூடும். ஹல்லேலூயா. ஸோ நம்ம சில விஷயங்களை நம்ம பலத்தில் செய்யலாம் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், உன் பலன் உதவாது, ஆனால் நான் உனக்கு என்னவா இருப்பேன், பலனா இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதக்காரன் இப்படி சொல்றாரு, என் பலனாகி கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். ஏன்னா நம்முடைய பலன் அது சாதாரணமானது, ஆனா தேவ பலன் அது அசாதாரணமானது. தேவ பலம் எதை வேணா செஞ்சு முடிச்சிருங்க. பைபிள் சொல்லுது, அந்த ஜனங்க, அதாவது 10 தலைவர்கள் சொல்றாங்க, அந்த ஜனங்கள் எதிர்க்க எங்களால் முடியல, எங்களால் கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதில் கண்ட ஜனங்கள் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சச பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சசரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எல்லாமே. அவர்கள் பார்வைக்கு அப்படி இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல், ஆமென், இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள்.
கேளுங்க, மற்ற 10 பேருமே 10 தலைவர்களுமே அந்த ஜனங்களுக்குள்ள துர்ச்செய்தியை பரப்பினார்கள், கெட்ட செய்தி சொன்னாங்க. அதாவது எப்படின்னாக்கா, உலகத்தை மகிமைப்படுத்தி தேவனை மட்டுப்படுத்தினார்கள். அவங்க ராட்சசர்கள், அவங்க பலவான்கள், அது அரணிப்பான பட்டணம். ஆமென். இப்படி அந்த ஜனங்களையும் உலகத்தையும் உலகத்தில் இருக்கிறவைகளையும் அதன் மேன்மைகளை பேசினாலே ஒழிய தேவன் எப்படிப்பட்டவர் என்ற அறிவு இந்த 10 தலைவர்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஆகவேதான் சங்கீதக்காரனுக்கு தாவீது சொல்றாரு, சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், ஆனால் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவோம். நம்ம மேன்மை பாராட்ட வேண்டியது இந்த உலகத்தின் சக்திகளையும் பலனையும், இந்த உலகத்தில் இருக்கிற எவ்வளவு பெரிய வல்லமைகளை நம்ம மேன்மை பாராட்டக்கூடாது. அவைகளை எல்லாம் ராஜரீகம் பண்ணுகிற சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆமென். ஸோ ஆண்டவர் இந்த 30வது வசனத்தை நம்ம கீவர்ஸ் எடுக்கும் போது 13:30, அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளும். காலேப் என்ன ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்களேன், நாம் உடனே போய். ஆமென். ஜனங்களை என்ன செய்யற, முதல்ல உட்காருங்கன்றார். இப்போது நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை, நம்ம வீட்டில் ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு நம்ம எதிர்பார்க்காததுன்னா நம்ம கிட்ட வரக்கூடிய பதட்டம் இருக்குது பாருங்கள், நம்ம உட்கார மாட்டோம். ஒரு துள்ளி ஒரு குதிச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி நம்ம வீட்டை ஒரு வழியாக்குவது போல் இங்கே பைபிள் சாங் இருக்கிறவங்க எல்லாருமே திணறாங்க. எல்லாருமே ஏன்னா போய் பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க, சான்ஸே இல்லை, நம்ம வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம், அவங்க ராட்சச பிறவிங்க, அது பெருசு. இன்னைக்கு சொல்கிறேன், டாக்டர் என்ன நெகட்டிவ் ரிப்போர்ட் கொடுத்துருந்தாலும், உங்கள் கடன் பிரச்சனையில் என்ன நெகட்டிவ் ரிப்போர்ட் இருந்தாலும், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் நினைக்காதது பல காரியங்கள் நடந்திருந்தாலும், இன்னைக்கு காலை வேளையில் நீங்கள் நான் இந்த காலை போல் எழுந்து நின்று, ஏன்னா காலை வேற ஆவி உடையவனாய் இருந்தான், ஆனால் நாமும் வேற ஆவி அல்ல, வேற ஆவி என்பது கர்த்தருடைய ஆவி தான் சொல்லுது. ஆனால் நாமும் பிதாவாகிய தேவனால் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. So we are filled by the Holy Spirit. அப்போ இந்த காலை பார்க்கிலும் நாம எப்படி இருக்கணும்னா விசுவாசத்தில் தைரியம் உள்ளவர்களாய். ஆமென். எல்லா நெகட்டிவுமே நம்ம என்ன தெரியுமா செய்ய கற்றுக்கணும், பாசிட்டிவாக பேச கற்றுக்கணும். உங்கள் பாசிட்டிவ் வேர்ட்ஸ். ஆமென். ஏன்னா உங்கள் வாயில் மரணமும் ஜீவனையும் கர்த்தர் வைத்திருக்கிறாரு. வாட் யூ ஸ்பீக் இட் ஷால் கம் டு பாஸ். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். அவரை மகிமைப்படுத்தி பேசுங்க, அவரை உயர்த்தி பேசுங்க, அவருடைய நாம மகிமைப்பட மேன்மைப்பட பேசுங்க. அந்த வார்த்தைகளை கர்த்தர் கனம் பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பைபிள் சொல்லுது, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். இவங்க எல்லாரும் சொல்றாங்க ரொம்ப கஷ்டம் அப்படின்னு, பட் ஆனால் காலேப் சொல்றாரு, ஃபெய்த்ஃபுல் மேன். ஆமென். ஹோல் ஹார்ட்டட், முழு இருதயத்தோடு தேவனை விசுவாசிக்க கூடியவன், கத்தக்கூடியவன், கத்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய இந்த காலை ஒரு வார்த்தை சொல்றாரு, நாம் போய் என்ன செய்யலாம், அதை எளிதா ஈஸியா ஜெயிக்கலான்றார். ஆமென். ஆனா 10 பேருமே கஷ்டம், முடியவே முடியாது. நீங்க கூட சில விஷயங்கள்ல இந்த காலை வேளையில முடியாது நீங்க சொல்லலாம், இது வாய்ப்பே இல்லைன்னு நீங்க சொல்லலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இது மனுஷனால் கூடாததுதான், ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. God is great. நாம் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் அவர். ஆமென். சர்வ சிருஷ்டியும் சிருஷ்டித்த சர்வ லோகாதிபதி அவர். அவர் சர்வத்தையும் ஆளுகை செய்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர். அவர் இன்றைக்கு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இந்த 30வது வசனம் இப்படி சொல்லுது, காலேப் கேவ் பாசிட்டிவ் ரிப்போர்ட். ஆமென். உங்களுக்கு இந்த காலை வேளையில எதுவுமே பாசிட்டிவான சிச்சுவேஷன் இல்லாமல் எல்லாமே நெகட்டிவாக இருந்தாலும், அந்த நெகட்டிவான சூழ்நிலை நடுவிலும் நீங்கள் எழுந்து நின்று பாசிட்டிவாக தேவனை விசுவாசித்து நீங்கள் அறிக்கை செய்யும் போது உங்களையும் உங்கள் சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். Say amen. Hallelujah. Praise the Lord. So don't give any negative reports. ஆமென். இந்த உலகம் 1000 சொல்லட்டும், உன் புள்ள ஒன்றும் பண்ணாது, தேராது, வேஸ்ட்டு, உன் புள்ள கெட்டு போச்சு, உன் குடும்பம் அவ்வளோதான், உன் புருஷன் அவ்வளோதான், உன் மனைவி அவ்வளோதான், உன் குடும்பமே அவ்வளோதான், இந்த புள்ள தேராதுன்னு உலகமே சொன்னாலும், ஆனால் அதையெல்லாம் தாண்டி உங்கள் வாயால் தேவனை விசுவாசித்து இந்த காலை போல பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை கொண்டு நீங்கள் பேசும்போது கர்த்தர் நீங்கள் எதை சுதந்திரிக்கணும்னு நினைச்சீங்களோ அதை எளிதாய் சுதந்திரிக்கக்கூடிய கிருபை கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். Say amen. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் பயங்கரமானவர் அவர். ஆமென். ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 வசனம் நமக்கு எல்லாரும் பரிச்சயமான வசனம்.
வானம் பூமி உண்டாக்கின தேவன். பைபிள் சொல்லுது, பூமியானது ஒழுங்குமே வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். The Holy Spirit moved on the water. அவர் என்ன செஞ்சாரா? ஜலத்தின் மேல் அசைவாடினார். இன்னைக்கு சொல்றேன், அதே ஆவியானவர் உங்க குடும்பங்கள் மேல கர்த்தர் அசைவாடுவாராக, உங்க சந்ததியின் மேல் கர்த்தர் அசைவாடுவாராக, உங்களுடைய படிப்பின் மேல கர்த்தர் அசைவாடுவாராக, உங்க வேலை ஸ்தலத்தின் மேல் கர்த்தருடைய ஆவி இருக்கட்டும், உங்களுடைய பொருளாதாரத்தில் கர்த்தருடைய ஆவி இருக்கட்டும், உங்க சரீர சுகத்தில் கர்த்தருடைய ஆவி இருக்கட்டும். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்னாகமத்தின் புஸ்தகத்தை நம்ம வாசிக்கும் போது 14ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வரைக்கும் வாசிக்கும் போது 6 to 10 தேசத்தை சுற்றி பார்த்து வந்தவர்களில், ஆமென், அடுத்த அதிகாரமே சொல்லுது, தேசத்தை சுற்றி பார்ப்பவர்களில் நூனின் குமாரனாகிய ஜோசுவா, எஃப்னையின் குமாரனாகிய காலேப் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஏன்னா எல்லாம் 10 பேருமே ஒரு நெகட்டிவாக பேசுகிறாங்க. தேவனை விசுவாசிச்சு பேசாம அவமதிச்சு பேசுவதை பார்த்து என்ன செஞ்சுட்டாங்கன்னா, அவர் ரொம்ப சேட் ஆகிட்டார். அதனால் இவங்க என்ன தான் செஞ்சாங்க? வஸ்திரத்தில் கிழிச்சு, பைபிள் சொல்லுது, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம் என்றார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. உங்கள் வாழ்க்கை நல்ல வாழ்க்கை தான், உங்கள் பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க தான், உங்கள் குடும்பம் நல்ல குடும்பம் தான், உன் புருஷன் மனைவி நல்லவங்க தான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நான் நல்ல தேசத்தில் தான் நாட்டி இருக்கிறேன் நான். ஆகவே ஒரு நாள் என்ன செய்யாத, சத்துரு சொல்கிற வார்த்தையெல்லாம் கொஞ்சம் கூட கவனிக்காமல் என்னை மகிமைப்படுத்தி பேசிக்கிட்டே இரு. நீ என்னை பற்றி மகிமைப்படுத்தி நீ பேசுகிறியோ அதையே நான் உனக்கு சாதகமாக மாற்றி தருவேன், அதையே உன் வாழ்க்கையில் நான் ஆசீர்வாதம் மாற்றி தருவேன். ஸ்பீக் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் அபவுட் மீ, வாட் க்ளோரிஃபைஸ் மீ. என்னை மகிமைப்படுத்தக்கூடிய நல்ல வார்த்தைகளை உன் வாயில வச்சுட்டே இரு, விசுவாச அறிக்கை பண்ணிக்கிட்டே இரு. ஒன்றுமே சூழ்நிலைனாலும் நீங்க சொல்லுங்க, பைபிள் சொல்லுது அந்த தேசம் மகா நல்ல தேசம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. அடுத்தது காலேப் இந்த வார்த்தையை சொல்றாரு, கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால். ஆமென். ரொம்ப நல்ல ஆழமான வார்த்தை இது. எத்தனை பேர் தெரியும் ஆண்டவர் என் மேல பிரியமாய் இருக்கிறார் அப்படின்னு? God loves you. எத்தனை பேர் தெரியும் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், உங்க மேல அன்பா இருக்கிறார், உங்க மேல பிரியம் வச்சுதான் அவர் சிலுவையில் தன் ஜீவனை உங்களுக்காக கொடுத்திருக்கிறார், உயிரே உங்களுக்காக கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். நீங்கள் கேட்கிற மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு தராமல் இருப்பாரோ? நிச்சயமாய் கர்த்தர் தர அவர் வல்லவராய் இருக்கிறார். அவரால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. பைபிள் சொல்லுது, கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். காலேபுடைய கன்ஃபெஷன் பாருங்க, அந்த அறிக்கையை பாருங்க, எவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லாக அவர் சொல்றார். அவர் கர்த்தர் தந்த அந்த நல்ல தேசத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார், நிச்சயமா தருவார். அவர் நம்ம மேல பிரியமா இருக்கிறார், நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். எகிப்திலிருந்து நம்மை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். எகிப்திலிருந்து கொண்டு வந்த தெய்வம் பாதியிலே விட மாட்டாருங்க. உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து, உங்க குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ள நடத்தி, இந்த தூரம் உங்க குடும்பத்தை கர்த்தர் நடத்தி வந்துட்டு பாதியிலே வியாதியிலும் தரித்திரத்திலும் வறுமையிலும் பலவிதமான பிரச்சனை சிக்க வச்சு உங்க குடும்பத்தை நடுவழியிலே அழிக்கக்கூடிய கெட்ட தெய்வம் அல்ல. உங்களுக்காக எனக்காக தன் ஜீவனை கொடுத்து, உங்களுக்காக எனக்காக தன் சரீரத்தை பாடுகளுக்கு உட்படுத்தி, நம்ம மேல எவ்வளவு தேவன் அன்பாக இருந்தார். நாம் பாவிகளா இருக்கும் போதே அவர் நம்ம நேசித்திருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. பிரைஸ் தி லார்ட். நம்ம மேல அவ்வளவு அன்புடைய தெய்வம் அவர். ஆகவே நிச்சயமாய் நமக்கென்று தேவன் வச்ச இலக்கில், நம்ம ஊழியத்திற்கென்று, நம்ம சபைக்கென்று, நம்முடைய தரிசனத்திற்கென்று தேவன் வைத்த எல்லா இலக்குகளிலும் கர்த்தர் நம்மை கொண்டு போய் நிச்சயமாக நிறுத்துவார். அவர் நம்மை விடவே மாட்டார். விசுவாசிக்கிறோம், கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு விரோதமா மாத்திரம் என்ன செய்துங்க? கலகம் பண்ணாதீங்க, அவிசுவாசமா பேசாதீங்க, கலகம் பண்ணாதீங்க, தப்பா பேசாதீங்க. ஆண்டவரை பத்தி தப்பா ஒரு நாள் நீங்க பேசவே கூடாது அப்படின்றார் அவர். ஹல்லேலூயா. அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நீங்க எந்த காரியத்தை பார்த்து பயப்படுறீங்களோ, ஆமென், எந்த பண நெருக்கடியை பார்த்து பயப்படுறியோ, எந்த குடும்ப சமாதான குலைச்சலை பார்த்து நீங்க பயப்படுறீங்களோ, எந்த பலவீனத்தை பார்த்து நீங்க பயப்படுறீங்களோ, எந்த சூழ்நிலையை பார்த்து நீங்க பயப்படுறீங்களோ, எந்த மனுஷனை பார்த்து நீங்க பயப்படுறீங்களோ, எதை நினைச்சு நீ பயந்து நிற்கிறியோ, அந்த காலை வேளையில கர்த்தர் உங்களுக்கு சொல்ற வார்த்தை, நீங்க அதை குறித்து பயப்பட வேண்டியதே இல்லை. ஆமென். தீர்க்க தரிசனமா கேளுங்க, கர்த்தர் அவைகளை நமக்கு இரையாக கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிடுச்சு. பலத்த சத்தமாய்
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. அவர்களை காத்த அந்த நிழல், ஆமேன், அந்த வியாதியின் மேல, அந்த அந்த கடன் மேல ஏதோ ஒன்று நின்றுட்டு என்ன பண்ணிட்டு இருந்ததுன்னா நம்மை வாழ விடாம நம்மை தடுத்து நிறுத்துச்சுல. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு ஆவி, இன்னைக்கு என் அபிஷேகம், என் வல்லமை, என் பலனும் மேல வரும்போது, ஆமேன், சத்துருவினுடைய ஆதிக்கத்தை முற்றிலும் நான் கீழே தள்ளி உனக்கு ஜெயத்தை கொடுப்பேன் நான். இங்க பைபிள் சொல்லுது, அவர்கள் நமக்கு இறையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிடுச்சு, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க சிஸ்டர், பயப்படாதீங்க பிரதர், பயப்படாதீங்க. நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் பயப்படக்கூடாது, நீங்கள் தைரியமாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா உலகத்தை சிருஷ்டித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். பைபிளில் நிறைய இடங்களை நம்ம பார்க்கும்போது பயப்படாத பயப்படாத பயப்படாதன்னு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு காலையில் கூட இந்த மாதத்தினுடைய கடைசியில் வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறதாவது, ஆகஸ்ட் மந்த்தை நினச்சி நீங்கள் பயப்படுறீங்க, எப்படி இருக்கும் ஆகஸ்ட் மந்த்து, இல்லை என் பிள்ளையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த காலை வேளை கர்த்தர் சொல்கிற வார்த்தை, வாட் யூ ஸ்பீக் இட் ஷல் கம் டு பாஸ். நீங்கள் வாயினால் அதை அறிக்கை செய்கிறீங்களோ அதை கர்த்தர் நிறைவேற்றுவார் அவர். ஆமென். உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரே ஆனால் நிச்சயமா ஒன்று சொல்ல முடியும், அந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசு சொன்ன வசனங்களை ஞாபகப்படுத்தி, வேத வசனங்களை ஞாபகப்படுத்தி சூழ்நிலைகளுக்கு எதிர்மாறாக வார்த்தைகளை பேச வச்சு உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார் அவர். பரிசுத்த ஆவியானவர் சூழ்நிலையோடு கூட ஒத்து போகிறவர் அல்ல, அதற்கு மாறாக பரிசுத்த ஆவியானவர் சூழ்நிலைகளுக்கு எதிர்த்து நின்று பேசக்கூடியவர் அவர். ஆமென். ஆக தேவனுடைய வார்த்தையை உங்களுக்குள்ள வைத்து நீங்கள் அறிக்கை செய்யணும். 23, 24, இதே 14, 23, 24 இப்படி சொல்லுது, அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். யார் காண மாட்டார்கள் தெரியுமா? யார் காண மாட்டார்கள்? அவிசுவாசமா பேசின, தேவனை மட்டுப்படுத்தி பேசின, இது ஆகாது, இது முடியாது, இது வாய்க்காது, இது ஒருபோதும் சான்ஸே இல்லைன்னு சொன்னாங்க பாருங்களேன். அவங்கள மகிமைப்படுத்தி பேசினாங்கல்ல, உலகத்தை மகிமைப்படுத்தி பேசினாங்கல்ல. ஆண்டு சொல்ற, உலகத்தை மகிமைப்படுத்தி அவன் பெரியவன், இவன் பெரியவன், இந்த பிரச்சனை பெருசு, 4 பெரியவன், யார் வேணா பெரியவங்களா இருக்கட்டுங்க, ஆனால் நம்மோடு கூட இருக்கிறவர் அவர்கள் எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார். அவர் மகத்தான காரியத்தை செய்வார் அவர். ஆமென். தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கின ஒருத்தருமே அதை காண மாட்டாங்க. அப்போ பாருங்க, ஆண்டவர் எப்படி தெரியுமா நம்ம எல்லாருமே கோவப்படுத்துறோம்? சிம்பிளுங்க, ஆண்டவரை நம்மெல்லாம் எப்படி தெரியுமா கோவப்படுத்துறோம்? வார்த்தையினால் தான் கோவப்படுத்துறோம். ஒவ்வொரு முறை நம்ம அவிசுவாசமா பேசும்போது தேவன் என்ன தெரியுமா செய்யறாரு? அவர் கோவப்படுறார். அவர் ஏன் என் ஜனங்களுக்கு என் மேல் நம்பிக்கை இல்லை? இந்த ஒரு ஜெனரேஷன், அதாவது எகிப்தை விட்டு வெளியே வந்த அந்த தலைமுறை அந்த வனாந்தரத்திலேயே செத்து மடியும் வரை, ஆமென், அந்த ஜனங்க சுத்திட்டே தான் இருந்தாங்க வனாந்தரத்தில். அவங்க போய் சேர்ந்துருக்கலாம், பட் ஆனால் அவங்க வார்த்தை அவங்கள கானானுக்குள்ள கால வைக்க விடலை. அவங்க பிள்ளைங்க, அவங்க சொன்னாங்க, அவங்க பிள்ளைங்களை தான் கர்த்தர் கொண்டு போனார். அடுத்த வசனம் சொல்லுது, என்னுடைய தாசனாகிய காலை வேற ஆவி உடையவனாய் இருக்கிறபடினால். ஆமென். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியன் இருக்கிறாரு. ஆமென். அது உலகத்தின் ஆவி அல்ல, அது தேவனுடைய ஆவி. உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். 30ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. 30ஆம் வசனம் வாசிக்கும் போது, எஃபுனையின் குமாரனாகிய காலேபும் நூனின் குமாரனாகிய ஜோஷுவாவின் தவிர மற்றவர்களாகி நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் நீங்கள் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. Why? The people have not entered into the land of Canaan. ஆசீர்வாதங்கள் அவங்க காணல. ஏன் காணல அப்படின்னா, வெரி சிம்பிள், பிகாஸ் ஆஃப் தியர் வேர்ட்ஸ், வார்த்தை. ஏன் அந்த அவிசுவாசமான வார்த்தைனா, அவங்களுக்குள்ள நல்ல ஆவி இல்லை, அந்த செம்மையான ஆவி இல்லை, அந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம ஒரு மனிதன் தேவனை மகிமைப்படுத்தி பேசவே முடியாது. ஒன்று வாசிக்க வேணாம், 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள் இருக்கும் போது அவன் தான் இயேசுவை கிறிஸ்து என்று சொல்ல முடியும். அந்த ஆவி இல்லாதவன் இயேசுவை கிறிஸ்து என்று சொல்லவே முடியாது என்பதாக யோவான் இப்படி எழுதுகிறார் அவர். அப்படி போல அப்போ பரிசுத்த ஆவியான நமக்குள்ள இருந்தால் ஒழிய நாம தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசவே முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் கூட வாசிக்கும் போது 34 இருந்து, உபாகமம் 1:34 இருந்து 38ஆம் வசனம் வரைக்கும், ஆகையால் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டு கடும் கோபம் கொண்டு, பார்த்தீங்கன்னாங்க, கடும் கோபம் கொண்டார் ஆண்டவர். இன்னைக்கு நம்ம வாயின் வார்த்தைகளை கேட்டு சில நேரம் ஆண்டு கோபப்படுறாரு. சில மெடிக்கல் ரிப்போர்ட்,
சில ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், சில ஃபேமிலி ப்ராப்ளம், சில ஸ்பிரிச்சுவலாக நம்ம சந்திக்கிற சில கான்சிக்வன்சஸ் எல்லாம், பிரச்சனைகள் எல்லாமே இப்போதில் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? 1000 இருக்கட்டும், ஆனால் அது நடுவிலே நான் பலத்த காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறேன், அசாதாரணமான காரியத்தை செஞ்சு முடிப்பேன் தான் என்று சொல்றார் அவர். ஆமென். பைபிள் சொல்லுது, அந்த நல்ல தேசத்தை உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட அந்த நல்ல தேசத்தை இந்த பொல்லாத சந்ததி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, அந்த 10 பேருமே நெகட்டிவ் ரிப்போர்ட் கொடுத்தாங்களே, அத்தனை பேருமே பொல்லாத சந்ததி என்று ஆண்டவர் சொல்றார் அவர். ஸோ நம்ம யாரையும் பார்த்து ஆண்டவர் அந்த வார்த்தை சொல்லிடவே கூடாது, பொல்லாத சந்ததின்னு. நம்ம எல்லாருமே கலாத்தியருக்கு பவுல் எழுதுகிறார், கிறிஸ்துவின் சந்ததியின் பைபிள் சொல்லுது. கிறிஸ்துவின் சந்ததி, கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி நம்ம பேசும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நம்ம குடும்பங்கள் மேலே நிலைச்சிருக்கும். ஹல்லேலூயா. ஸோ உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட அந்த நல்ல தேசத்தை இந்த பொல்லாத சந்ததி மனிதரில் ஒருவரும் காண்பதில்லை என்று எஃப்ரைம் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். காலேப் எவ்வளோ ப்ளஸ் பண்றார் பாருங்க ஆண்டவர். காலை மாத்திரம் அதை காண்பான். காலேப் 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 என்ற கானானை பற்றி பேசினாலே அவர் காலேப். வாய் அத்தனை பேரை எல்லாரும் நெகட்டிவாக பேசும்போது இவர் ஒருத்தர் தான் எழுந்து நின்று ஜனங்களை அமர செய்து சொன்னார், உட்காருங்கள், நாம் அதை எளிதாக ஜெயித்து கொள்ளலாம் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் எல்லாருமே. இன்னைக்கு காலை வேளை உங்களுக்கு தீர்க்க தரிசன வார்த்தையே, எதெல்லாம் இத்தனை வருஷங்கள் இத்தனை மாதங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ இந்த ஒரு வாரத்தில் அவைகளை எளிதாக ஜெயிக்கக்கூடிய அந்த ஆவியானவர் உங்க மேல தங்கியிருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் எல்லாருமே. அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். உங்களுக்குள்ள இருந்து இந்த நாளிலிருந்து இன்னும் பலத்த காரியங்களை அவர் செய்ய போகிறார். அவர் ஹல்லேலூயா. நீங்களே எதிர்பார்க்காததெல்லாம் கர்த்தர் செய்து முடிக்க போகிறார். நீங்களே நினைக்காதவையில கர்த்தர் செய்து முடிக்க போகிறார். உங்கள் புத்தி கெட்டாததை கர்த்தர் செய்து முடிக்க போகிறார். இனி காலம் செல்லாது. கர்த்தர் சபையை மகிமைப்படுத்துகிற நேரம், சபையை உயர்த்துகிற நேரம், சபையை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துகிற தேவன், பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான காரியங்களை கர்த்தர் செய்து முடிக்க போகிறார். குருடர்கள் பார்க்க போகிறார்கள், செவிடங்க கேட்க போறாங்க, ஊமைகள் பேச போறாங்க, முடவங்க நடக்க போறாங்க, மரித்து போன பிரேதங்கள் உயிரடைய போகிறது. கர்த்தர் இதுவரை காணாத ஒரு எழுப்புதலை கர்த்தர் நம்ம மூலமா இந்த இந்திய தேசத்தில் மாத்திரமல்ல இந்த முழு பூமியில கர்த்தர் செய்து முடிக்க போகிறார் அவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பைபிள் சொல்லுது, அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன். டு ஹிம் அண்ட் டு ஹிஸ் ஜெனரேஷன். தலைமுறைக்கு நான் கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னையும் சொல்லிட்டாரு, உங்கள் நிமித்தம் நானும் தப்பு பண்ணி இப்போ சொல்லிட்டார், நீ கூட போக மாட்டேன் மோசஸ். 38ஆம் வசனம், உனக்கு முன்பாக இருக்கிற நூனின் குமாரனாகிய ஜோஷுவா அதில் பிரவேசிப்பான், அவனை திடப்படுத்த அவனே இஸ்ரவேலுக்கு அதை சுதந்திரமாக பங்கிடுவான் என்று கர்த்தர் மோசையோடு கூட கர்த்தர் சொன்னார். ஸோ காலேபை கர்த்தர் அவ்வளோ நேசிச்சார். காலேபை பிடிச்சிருந்ததுன்னா அது காரணம் ஒன்று தான், அவனுக்குள்ள இருந்த அந்த ஆவியானவரை, அவனுக்குள்ள இருந்த அந்த அபிஷேகத்தை அவன் கனம் பண்ணினான். நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் எப்போதுமே கனம் பண்ணி தாங்க நம்ம பேசணும். இந்த உலகத்தில் எதையுமே, இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே நம்மை ஜெயிக்கக்கூடிய, நம்மை மேற்கொள்ளக்கூடிய பலத்தை கர்த்தர் கொடுக்கல. உன்னோடு கூட போராடுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள நான் இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே ஒரு நாளும் இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே உங்களை மேற்கொள்ள கர்த்தர் விடவே மாட்டார். அவர் நீங்க தான் மேற்கொண்டு ஜெயிப்பீங்க. ஹல்லேலூயா. ஜோஷுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து காலேப் இப்படி சொல்றாரு பாருங்க, அவருடைய ஃபெய்த்ஃபுல்லான வேர்ட்ஸை பாருங்க. அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே ஜோஷுவாவின் இடத்தில் வந்தார்கள். கேனாசேனான் எஃப்ரைம் குமாரனாகிய காலேப், கேளுங்களேன், ஜோஷுவா பார்த்து காலேப் பேசுறாரு. காதேஷ் பர்னேயாவிலே கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயோடு சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர். தேசத்தை வேவு பார்க்க, அதாவது என்னாகும் 13:1-2 வசனங்கள் சொல்றாரு பாருங்க. கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஷ் பர்னேயாவில் அனுப்புகிற போது எனக்கு 40 வயது. ஆமென். என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். ஆனாலும் பாருங்களேன், உங்க இருதயத்தில் என்ன இருக்கோ அதுதான் நீங்க பேசுவீங்க. நமக்கு நல்லா தெரியுது, இருதயத்தின் நிறைவே வாய் பேசும். ஆமென். இருதயத்தின் நிறைவு தான் வாய் பேசும். நிறைய பேரோட இருதயத்தில் என்ன இருக்கோ அதை தான் நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்கள் வாயின் வார்த்தையை வச்சு நீங்கள் முடிவு பண்ணுங்க, உங்கள் இருதயத்தில் என்ன இருக்குன்றத மொத்தம் நீங்கள் முடிவு பண்ணணும். அப்படி நீங்கள் முடிவு பண்ணலைன்னா, நீங்கள் நிதானிக்கலைன்னா உங்கள் இருதயத்தில் இதெல்லாம் பேசிட்டு இருப்பீங்க. உங்கள் இருதயத்தை நீங்கள் சரி பண்ண முடியாது. இந்த பைபிள் சொல்லுது,
ஹல்லேலூயா. ஆனாலும் என்னோடு கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நீங்க பேசுற, உங்க வீட்டில் உட்காந்து பேசுற தேவையில்லாத வார்த்தைகள், அவிசுவாசமான வார்த்தைகள், தேவையில்லாத இது எல்லாமே உங்க இருதயத்தை கரைச்சிடும். அதாவது உங்க இருதயத்தை சோர்ந்து போக பண்ணும். நீங்களே சோர்ந்து போயிடுவீங்க, நீங்களே மனம் உடைஞ்சிடுவீங்க. அதுக்கப்புறம் மற்றவர்களை பலப்படுத்த வேண்டிய நீங்களே சோர்ந்து போயிட்டீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரையும் நீங்க ஒருத்தர் கூட நீங்க பலப்படுத்தவே முடியாது. லிசன், நீங்க ஒருத்தர் கூட பலப்படுத்தவே முடியாது. ஸோ உங்க வாயின் வார்த்தையில நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆனா அவர் சொல்றாரு, நானும் என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். ஆமென். உத்தமமாய் என்ன அர்த்தம்? அவர் மேல இருக்கிற விசுவாசம் என்னைக்குமே குறையாம அதே நிலையில் இருக்கு பாருங்க. அதுதான் அந்த உத்தமம். அந்த உத்தமத்தை பத்தி சொல்ற, உத்தமனா இரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு ஆபிரகாமுக்கு சொன்னார். அப்படின்னு அர்த்தம், என் மேல நீ வச்சிருக்கிற விசுவாசம் ஒரு நாளுமே அது குறையவே கூடாது. அந்த விசுவாசம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கணும். அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றபடினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாய் இருக்கணும்னு சொல்லி மோசே ப்ராமிஸ் பண்ணிட்டார். சரிப்பா, ஆண்டவர் உத்தமமா நீ பின்பற்ற, நீ போற தேசத்தான் நான் தருவேன், உனக்கும் சந்ததிக்கும் தருவேன். இப்போதும் கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடு காத்தார். இஸ்ரவேல வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில், ஆமென், இது வனாந்தரத்தை முடிச்சு வந்திருக்கிறாங்க, கிட்ட வந்திருக்கிறாங்க. இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தை மோசையோடு சொல்லி, இப்போ 45 வருஷம் ஆச்சுன்றார். they came to land of Canaan, வந்துட்டாங்க. பைபிள் சொல்லி 45 வருஷம் ஆயிடுச்சு, இன்னைக்கு எனக்கு வயசு 85ன்றார். ஹல்லேலூயா. see how strong he was. எவ்வளோ மனதளவில் அவர் எவ்வளோ பலமாக இருந்தார் பாருங்களேன். அவர் தன்னுடைய விசுவாசத்தில் எவ்வளோ பலமாக இருக்கிறீங்களோ உங்கள் சரீரமும் அவ்வளோ பலமாயும் ஆரோக்கியமாயும் இருக்கும். மோசையை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு அன்னைக்கு காலை மோசே முன்னாடி என்ன பேசும்போது எளிதாக ஜெயிக்கலான்னு சொன்னார் பாருங்களேன். அந்த வார்த்தை, விசுவாசத்தின் வார்த்தை அவரோட சரீர பலனை குன்றி போக வைக்கல, மாறா அவர் சரீர பலனை அதே அந்த 40 வயசுல என்ன பலன் இருந்ததோ அதே தான் 85 வயசுலையும் அதே பலன் அவருக்கு இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. ஆமென். யுத்தத்துக்கு போக்கு மரத்துமா இருக்கிறதுக்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போது எனக்கு இருக்கிறதுன்றார். சொல்றாரு பாருங்க. அப்போ 40 வயசுல என்னவோ அதே தான் இப்போ எனக்கு என்ன வயசு, இப்போ 85 வயசாவது, என் பலன் குறையவே இல்லை. ஐ ஹாவ் த சேம் ஸ்ட்ரென்த். நம்ம எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை சொல்ல முடியும்? எனக்கு 20 வயசுல இருந்த பலன் இப்போ எனக்கு இருக்கு. நீங்கள் எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது. நம்ம எல்லாருமே சொல்கிற வார்த்தைன்னு கேட்டாக்கா, வாலிப வயசில் எப்படி வேகமாக ஓடினேன், எவ்வளோ ஸ்பீடாக இருந்தேன், இப்போ 40 வயசு தாண்டிடுச்சு, ஒன்றும் முடியல, நடக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல, அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பேசி நம்ம ஒரு மாதிரி பண்ணிடுறோம். பட் ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு காலையில் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை, உன் வாயில் என்ன பேசுகிறோ அதை கத்த ஸ்டாண்டர்டை நிற்க வச்சுருவார் அவர். எங்கள் பைபிள் சொல்லுது, ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலைநாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனாக்கிரும் அரணிப்பான பெரிய பட்டணங்கள் உண்டென்று நீ அந்நாளில் கேள்விப்பட்டிரே. கர்த்தர் என்னோடு இருப்பார், ஆனால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்துவேன். 85 வயசுல ராட்சசனை துரத்த வேண்டார். இன்னைக்கு ஒன்று சொல்லட்டுமா? இயேசுவின் நாமத்தினால உங்களுக்குள்ள பசுத்தாவியனர் இருக்கிறார். உங்களால் துரத்த முடியாதது, உங்களால் ஜெயிக்க முடியாதது, உங்களால் மேற்கொள்ள முடியாதது என்பது அது வயதை சார்ந்ததல்ல, அது உங்களுடைய விசுவாசத்தை சார்ந்தது. உங்களுக்குள்ளே இருக்கிற பசுத்தாவியானவர் என்ன பேசுகிறாரோ அந்த வார்த்தையை பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் அவர் மகிமைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நான் துரத்துவேன், எதிரியை துரத்துவேன் அப்படின்றாரு. எஃப்ரோனின் குமாரனுக்கு காலேபை ஆசீர்வதித்து இப்படி சொல்றாரு. எஃப்ரோனை நான் பாருங்க, இந்த இடத்துல ஜோஷுவா சொல்றாரு, எஃப்ரோனை நான் சுதந்திரமா தருவேன்றார். ஆமென். எஃப்ரோன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், அசோசியேஷன், டு யுனைட், டு ஜாயின், கூட்டி சேர்த்தல், ஒன்று சேர்த்தல் அப்படின்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். சுதந்திரமாக கொடுத்தான். 14 அதனால் கேனாசினான எஃப்ரோனின் குமாரனை காலேப் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரை உத்தமமாக பின்பற்றினபடினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எஃப்ரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. கடைசி லைன் சொல்லுது, யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாக இருந்தது. யுத்தம் முடியணுமா உங்கள் வாழ்க்கையில், your words are very important. your words are very weight. அதுக்கு ஒரு வெயிட் இருக்குது. ஆனால் உங்கள் வார்த்தையை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். ஜெனசிஸ்
13:18 இப்படி சொல்லுது. அந்த எஃப்ரோனுடைய அந்த ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் வெரி சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும் பாருங்களேன். அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு எஃப்ரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். எஃப்ரோனில் இருக்கும் மம்ரேல தான் ஆபிரகாம் என்ன செய்கிறாரு, ஒரு கூடாரத்தை போகிறார். மம்ரேன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஃபேட்னஸ். ஆமேன். அது அனாயிண்டிங், ஆவியானோருக்கு அடையாளம். ஆமேன். நல்ல எஃப்ரோனில் இருக்கிற மம்ரே, எப்போ தேவனோடு நீங்கள் இணைகிறீங்களோ அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட அவர் இணைய ஆரம்பிப்பார். அந்த அபிஷேகம் உங்க கூட கனெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. ஸோ காட் பிளெஸ்ட் காலேப். ஆமென். ரெவலேஷன், வெளிப்பாடு என்ன தெரியுமா? டு பி யுனைடெட் வித் ஹோலி ஸ்பிரிட். காலேபுக்கு தேவன் கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஆவியானவரோட இணைந்திருக்கிற அந்த கிருபை. அந்த ஆவியான காலேப் மேல் இருக்கிற வரைக்கும் இருந்தாரு. 85 வயசான கூட அவருடைய மரணத்தை ரெக்கார்ட் பண்ணவே இல்லை. பைபிள் பார்த்தீங்கன்னா பைபிள் ரெக்கார்ட் பண்ணவே இல்லை. ஆனால் 85 வயசு அவர் அவ்வளோ துல்லியமாக அசாதாரணமாக அவர் வாழ்ந்து கர்த்தருக்கு சாட்சியாக இருந்தார் அவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நம்பர்ஸ், தி புக் ஆஃப் நம்பர்ஸ், என்னாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 16 19 வரைக்கும் வாசிக்கும் போது, மேலும் கர்த்தர் மோசேயை நோக்கி இப்படி சொல்றாரு, உங்களுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுக்கும் மனிதருடைய நாமங்கள் அவனை அப்படி சொல்லி 18 சொல்லுது. அன்றியும் பாருங்களேன், தேசத்தை பங்கிடும்படி ஒவ்வொரு தலைவனை தெரிஞ்சு கொள்றாரு. அதுல ஃபர்ஸ்ட் யூதா கோத்திரத்து எப்ரோனின் குமாரனாகிய காலேப் பண்றார் அவர். நல்லா கேட்கணும். நம்ம அப்படியே என்னாகும் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு போகும்போது என்ன சொல்லுது பாருங்க. என்ன சொல்லுது? யூதா கோத்திரத்தில் எப்ரோனின் குமாரனாகிய காலேப், அதாவது சுத்தி பார்க்க போனவங்க. இந்த பக்கம் இப்போ பங்கு போட போறார். யார் பங்கு போட போகுது? 12 கோத்திரத்தில் ஒவ்வொரு தலைவர்களை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். ஒவ்வொரு தலைவர்களும் யூதா கோத்திரத்தில் நல்லா கேட்டுக்கோங்களேன், மற்றவங்க எல்லாருமே மாறிட்டாங்க. ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதிலே நெக்ஸ்ட் அடுத்த வசனம் கொடுப்பா. சிமியோன் புத்திரரின் கோத்திரத்துக்கு அம்மியூதின் குமாரனாகி சாமுவேல்னு இங்கே பங்கு போட்டிருக்கு. ஆனால் அதே என்னாகும் 13ஆம் அதிகாரத்துக்கு நம்ம போகும்போது, சிமியோன் கோத்திரத்தில் ஓரியின் குமாரன் சாஃபாத். நல்லா கேளுங்க, இங்கே சாஃபாத் இருக்கிறாரு, அங்கே சாமுவேல் இருக்கிறார். அப்போ இறந்துட்டாங்க, அவங்களாம் இறந்துட்டாங்க. பட் ஆனால் தேசத்தை வேவு பார்க்க போன காலேபை கர்த்தர் அவன் தன் சுதந்திரத்தை தன் பிள்ளைகளுக்கு பங்கிட்டு கொடுக்க கர்த்தர் வைத்தார் அவர். இன்னைக்கு சில பெற்றோர் எப்படி தான் இருக்கிறாங்க, சில காலங்களில் கொஞ்ச நாள் இருந்துட்டு தான் எதெல்லாம் கடைசி நிமிஷத்தில் பிள்ளைங்களுக்கு செய்யணுமோ அதெல்லாம் செய்யாமலே போயிடுறாங்க. ஆனால் இன்னைக்கு காலையில் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிற வார்த்தை, தொடக்கத்தை கர்த்தர் உங்களை கொண்டு தொடங்கினான்னா உங்களை கொண்டு கர்த்தர் நிச்சயம் அதை முடிக்க வல்லவராக இருக்கிறார். எந்த கையை கொண்டு எதை ஆரம்பித்தாரோ அதை உங்களை கொண்டே கர்த்தர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. இன்னொரு ஆசீர்வாதத்தை சொல்லி முடிச்சிடறேன். ஜோஷுவா இப்போ நம்ம பார்த்தோம்ல, நம்ம என்னாகமத்தின் புஸ்தகத்தில் 13:6 சொல்லுது வேவு பார்க்க போனாங்களாம். 34:19 சொல்லுது அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுத்தாராம். ஸோ அவ்வளோ காலங்கள் ஒரு உயிரோடு கூட இருந்தார். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படி சொல்லு, 19-20 இப்படி சொல்லுது. அசுபால் சென்று போன பின் காலேப் எப்ராத்தை விவாகம் பண்ணினான். காலேபுடைய மனைவி இன்னொரு மனைவி இறந்து போயிடுறாங்க. பட் நெக்ஸ்ட் ஒரு மேரேஜ் பண்ணுறாரு. இவள் அவனுக்கு காலேப் ஒரு பிள்ளையை பெற்கிறாங்க. ஊர் அப்படின்ற பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க. ஊரியை பெற்றெடுக்கிறாங்க. ஊர் என்ன செய்கிறாரு? பெசலேலை பெற்றெடுக்கிறாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, இந்த காலேபுடைய பிள்ளை தான் பைபிள் சொல்லுது ஆசரிப்பு கூடாரத்தை மோசேயோடு சேர்ந்து கட்ட கர்த்தர் உதவி செய்தார். See how much faith, விசுவாசம், ஆவி அபிஷேகம், காலேப் மேல இருந்த அந்த வல்லமை, அந்த பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு பலமான காரியங்களை செஞ்சார் அவர். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பெத்லெஹேமில் தான் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினார். உங்க தலைமுறை எழுந்ததே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்க. உங்க தலைமுறை எழுந்து கர்த்தருக்காக சேவை செய்யும். உங்க தலைமுறைகள் தேவ ராஜ்யத்துக்கு பிரயோஜனமா இருப்பாங்க. இன்னைக்கு உங்க வாயின் வார்த்தைகள் கவனமா இருக்கணும். நல்ல ஒன்று சொல்லட்டுமா? உங்க மேல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள் இருக்கும்போது ஒரு நாளும் அந்த மனுஷனுடைய வாயிலிருந்து ஒரு அவிசுவாசம் வார்த்தை வராது. அப்படி வரும்போது உடனடியாக தேவ சமூகத்தை அறிக்கை செய்து அதை நீங்கள் கேன்சல் பண்ண கற்றுக்கணும். ஏன்னா உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர், அவர் மகா பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த காலேபை குறித்து பார்த்தோம். ஆமென். தேசத்தை சுற்றி பார்க்க போனவரும் அவர் தான். கடைசியில் தன் தலைமுறைக்கு பங்கிட்டு கொடுத்தவரும் அவர் தான். ஆனால் கூட போன வேற யாருமே சுற்றி பார்த்தாங்களே தவிர
ஆனால் பங்கிட்டு கொடுக்கல. இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் அப்படி தான் இருக்கிறீங்க. இன்றைக்கி காலை வேளாண்டு சொல்கிறாரு, ஆவியானவரை கேளுங்க. அந்த ஆவியானவர் உங்கள் மேலே வரும்பொழுது இதுவரை சாதிக்காதது நீங்கள் சாதிப்பீங்க, இதுவரை செய்து முடிக்காதது செய்வீங்க. உங்கள் கரத்தை கொண்டு என் கரத்தை கொண்டு கர்த்தர் எதை செய்ய ஆரம்பித்தாரோ அதையே கர்த்தர் நிறைவேற்றி முடிக்க வல்லவராக இருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் எல்லாருமே. God bless you all. ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். எழுந்து நிற்கும் போது தம்பி கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும் அப்படின்ற ஒரு பாட்டை பாடி நம்ம இந்த ஆராதனை நிறைவு செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.